ஹலோ விவர்ஸ், குட் ஈவினிங். ஸோ லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அப்ளைடு ஃபிசிக்ஸ் ஒன்றுக்குடான ஃபஸ்ட் 2 யூனிட்ஸ் பார்த்தோம். ஓகேங்களா, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், ஆசிலேஷன்ஸ் அண்ட் வேவ்ஸ் பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிச்சம் ரிமைனிங் இருக்கிற 2 யூனிட்ஸ். ஓகேங்களா, குவாண்டம் மெக்கானிக்ஸ் அண்டு ஃபைபர் ஆப்டிக்ஸ் அதுக்குண்டான 1 மார்க்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ தட் குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஃபஸ்ட்டு பார்ட்டுனா பிளாக் பாடி ரேடியேஷன். ஓகேங்களா, ஸோ எவரி பர்ஃபெக்ட் பிளாக் பாடி இஸ் ஒன் விச் அப்சார்ப் ஆல் இன்சிடென்ட் ரேடியேஷன். ஓகேங்களா, ஒரு பர்ஃபெக்டான பிளாக் பாடி என்ன பண்ணும் அப்படின்னா எல்லா ரேடியேஷனையும் பர்ஃபெக்டாக அப்சர்வ் பண்ணும் அண்டு பர்ஃபெக்டாக ரிலீஸ் பண்ணிடும். ஓகே, அதான் நான் பிளாக் பாடி என்ன சொல்லணும்னா பர்ஃபெக்ட் ரேடியேட்டர் அண்டு அப்சர்வர்னு சொல்லுவோம். அடுத்து எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் இஸ் கிவன் பை, ஓகேங்களா, E = h nu. ஓகேங்களா, இது நமக்கு பிளாங்க் ஹைப்போதீசிஸில் வர ஃபார்முலா. அது பிளாக் பாடி ரேடியேஷன் ஸ்பெக்ட்ரம் இஸ் கரெக்ட்லி எக்ஸ்பிளைன்டு பை பிளாங்க் குவாண்டம் தியரி. ஓகேங்களா, அடுத்தது த கான்ஸ்டன்ட் இன்ட்ரடியூஸ் பை பிளாங்க், அதுக்கு பேர் என்ன, பிளாங்க் கான்ஸ்டன்ட். அது வேன் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா ஃபார்முலானா λm, அதாவது λm மீன்ஸ் லாம்டா மேக்ஸிமம், T = கான்ஸ்டன்ட். அதாவது மேக்ஸிமம் வேவ் லென்த்தையும் டெம்பரேச்சரையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதோட நமக்கு கான்ஸ்டன்ட் கிடைக்கும். ஓகேங்களா, அடுத்து ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் வாஸ் சக்ஸஸ்ஃபுல்லி எக்ஸ்பிளைன்ட் பை தியரிட்டிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக தான் 1908 நினைக்கிறேன் 1918 ஐன்ஸ்டீனுக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க ஃபார் theoretically explained the photoelectric effect using quantum mechanics. At the minimum energy required to remove an electron from a metal surface is called work function. Photoelectric effect depends primarily on intensity of light. Kinetic energy of the emitted electrons increases with frequency only. Okay, Einstein photoelectric equation h nu = 5 plus kinetic energy of the maximum electron, அதாவது maximum kinetic energy of the electron. அடுத்து டி ப்ராக்லி ஹைப்போதீசிஸ். அக்கார்டிங் டு டி ப்ராக்லி மேட்டர் எக்ஸிபிட்ஸ் போத் வேவ் அண்டு பார்ட்டிகல் நேச்சர். டி ப்ராக்லி வேவ் லென்த் இஸ் கிவன் பை லாம்டா = h/mvன்னு பார்ப்போம். எம்பிக்கு பதில் நம்ம மொமெண்டம் சொல்லுவோம். ஓகேங்களா, தட் மீன்ஸ் லாம்டா = h/p. இங்கே ரெட்டில் ஹைலைட் பண்ணிக்கிறது வந்து ஆன்சர், போல்டில் பிளாக்ல இருக்கிறது கொஸ்டின். த டி ப்ராக்லி வேவ் லென்த் ஆஃப் an electron increases when momentum decreases. அடுத்து விக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் கன்ஃபர்ம்டு பை த டி ப்ராக்லி ஹைப்போதீஸ்னா டேவிஸ் அண்ட் ஜெர்மன் எக்ஸ்பெரிமெண்ட். மேட்டர் வேவ்ஸ் ஆர் ஆல்சோ கால்ட் அஸ் டி ப்ராக்லி வேவ். ஓகேங்களா, ஸோ மேட்டர்னா இந்த இடத்துல என்னன்னா எலக்ட்ரான் அர்த்தம். ஸ்காடிஞ்சர் வேவிகேஷன் டாபிக். ஸ்காடிஞ்சர் வேவிகேஷன் இஸ் டிஸ்கிரைப்ஸ் மேட்டர் வேவ் பிஹேவியர்ஸ் as particle. The quantity psi is known as wave function. The square of the wave function represents the probability density. Schrodinger equation is based on wave mechanics. A valid wave function must be single valued and continuous. அது பார்ட்டிகல் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நான் வந்து மேலோட்டமாக சிம்பிளாக தான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ரொம்ப டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு 2 யூனிட்ஸ் எடுத்த மாதிரி எடுக்கல. ஓகேங்களா, ஸோ தட் in an infinite potential well, the potential energy inside the box is 0. Energy level of particle is in a box is quantized. Ground state corresponded to n = 1. Okay, n = n² h²/8mA² ஃபார்முலா. n ஒன்றுனா என்ன அர்த்தம் அப்படின்னா n = 1னா கிரவுண்ட் ஸ்டேட்னு அர்த்தம். The energy of the particle in 3D box depends on n1, n2, n3. Wave function at the wall of the infinite potential box is 0. இது வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் ஒன் டைமென்ஷனல் பாக்ஸில் நான் வீடியோ போட்டிருக்கேன் 1 இயருக்கு முன்னாடி. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஓகேங்களா, ஸோ எனர்ஜி லெவல் பிகம்ஸ் க்ளோசர் when box size increases. Degeneracy occurs when different states have the same energy. Barrier penetration and quantum tunneling. Quantum tunneling is possible because particle exhibits wave nature. In classical physics, a particle with energy less than barrier height cannot cross the barrier. அதாவது கிளாசிக்கல் மெக்கானிக்ஸ் படி ஒரு பார்ட்டிகளுக்கு எனர்ஜி இல்லைன்னா எஸ்கேப் ஆகாது. அக்கார்டிங் டு குவாண்டம் மெக்கானிக்ஸ் எஸ்கேப்ஸ் ஈஸிலி யூசிங் த வேவ் மெக்கானிக்ஸ். Quantum mechanics predicts that such a particle may tunnel through the barrier. Tunneling probability decreases when barrier width increases. Quantum tunneling is used in scanning tunneling microscope. Alpha decay of a radioactive nuclei is explained by quantum tunneling. Tunneling becomes more significant when particle energy is less or close to barrier energy. The transition coefficient is in tunneling represent probability of crossing the barrier. Interference. An air wedge is formed between two inclined glass plates enclosing a thin air gap or air film. Fringes produced in air wedge experiment are straight or parallel. Air wedge fringes are produced due to interference. The fringe width in an air wedge depends on both wavelength and wedge angle. Air wedge arrangement is commonly used to measure the thickness of the wire or thickness of the material. Michelson interferometer works on the principle of interference. Main component used to split light in Michelson interferometer is beam splitter.
மைக்கேல்சன் இன்டர்ஃபெரோமீட்டர் யூஸ் டு டிட்டர்மின் த ஆல் த above வேவ்லென்த் ஆஃப் லைட்டு, ஸ்மால் டிஸ்டன்ஸு, ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ், இது மூணையுமே நம்ம மெஷர் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்தது சர்க்குலர் ஃப்ரிஞ்சஸ் ஆர் அப்சர்வ்டு வென் த மிரர் ஆர் parallel. பாத் டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்டர்ஃபேஸிங் பீம்ஸ் டிட்டர்மைன்ஸ் போத் பி அண்ட் சி, அதாவது ஃப்ரிஞ்ச் ஆஃப் பொசிஷனையும் இன்டென்சிட்டி டிஸ்ட்ரிபியூஷனையும் நமக்கு டிட்டர்மைன் பண்ணலாம். ஓகேங்களா. அடுத்தது ஆப்டிகல் ஃபைபர் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன், இதெல்லாம் கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேங்களா. எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அடுத்து சென்ட்ரல் ரீஜன் ஆஃப் த ஆப்டிகல் ஃபைபர் இஸ் கால்ட் அஸ் கோர். த ரிஃப்ராக்டிவ் இன்டெக்ஸ் ஆஃப் த கோர் இஸ் கிரேட்டர் than கிளாடிங். த லேயர் சரௌண்டிங் த கோர் இஸ் கிளாடிங். விச் டைப் ஆஃப் ஃபைபர் சப்போர்ட்ஸ் மல்டிபிள் ப்ரொபகேஷன் பாத், மல்டிமோட் ஃபைபர். அடுத்து ஃபைபர் ஆப்டிகல் கம்யூனிகேஷன் சிஸ்டம் primarily transmit light signal. The source commonly used in optical signal is LED and laser diode. The device used to convert electrical energy into optical signal is LED and laser diode. At the receiving end, the light is converted into electrical energy is called as photodetector. The optical communication effects offers high bandwidth, low transmission loss, immunity to electromagnetic interference. At the fiber sensor. Fiber optical sensor are used to measure டெம்பரேச்சர் மெஷர் பண்ணலாம், ப்ரெஷர் மெஷர் பண்ணலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் மெஷர் பண்ணலாம். ஓகே. ஃபைபர் ஆப்டிக் சென்சார் ஆர் ப்ரிஃபர்டு பிகாஸ் தே ஆர் லைட் வெயிட், immune electromagnetic interference, highly sensitive. In fiber sensor measured alternates fiber optical properties of the transmit light. Fiber optic sensors are widely used in aerospace, medical diagnostics and structural monitoring. இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆக்டிவ் சென்சார், பேசிவ் சென்சார் இருக்குது. ஓகேங்களா. ஆக்டிவ் சென்சார்னால் டைரெக்டாக டச் பண்ணி கால்குலேட் பண்ணுறது, மெஷர் பண்ணுறது, சென்ஸ் பண்ணுறது ஆக்டிவ் சென்சார். பேசிவ் சென்சார்னால் டச் பண்ணாமல் அதோடைய சென்ஸ் பண்ணுறது. அதோட சென்ஸ் பண்ணுறது மீன்ஸ் அதோட ஸ்பீடு, மொமெண்டம் இதெல்லாம் செக் பண்ணுறது நமக்கு பேசிவ் சென்சார், தட் இஸ் கால்ட் அஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் சென்சார். ஓகேங்களா. ஸோ டெம்பரேச்சர் சென்சார்லாம் நமக்கு ஆக்டிவ் சென்சார். A fiber optic displacement sensor measures position change. Operating principle of displacement sensor is based on change in reflecting light intensity. Fiber displacement sensor are useful because they provide high sensitivity. At the pressure sensor. Fiber optic pressure sensor works by detecting optical intensity changes caused by pressure. Pressure applied to the diaphragm in a fiber sensor causes optical signal modulation. அடுத்தது ஃபைபர் ப்ரெஷர் சென்சார் ஆர் காமன்லி யூஸ்டு இன் ஆல் தி அபவ், அதாவது பயோமெடிக்கல் அப்ளிகேஷன், இண்டஸ்ட்ரியல் அண்டு ஆயில் அண்டு கேஸ் இண்டஸ்ட்ரீஸ். அடுத்து டெம்பரேச்சர் சென்சார். ஃபைபர் ஆப்டிக் டெம்பரேச்சர் சென்சார்ஸ் ஆப்ரேட் பேஸ்ட் ஆன் த டெம்பரேச்சர் இன்டியூஸ்டு ஆப்டிக்கல் சேஞ்சஸ். விச் parameter changes with the temperature in a fiber sensor na refractive index, optical path length and light intensity. Fiber optic temperature sensor are suitable for high electromagnetic environment, hazardous areas and remote sensing. All the above. Okay. So an advantage of fiber optic temperature sensor is electrical isolation, corrosion resistance and high sensitivity. All the above. Fiber optic sensing technology is increasing important because of high accuracy, reliability and compact size. All the above. At the laser, Einstein introduced the coefficient to explain the black body radiation. Coefficient A21 ங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் எமிஷன், B12ங்கிறது ஸ்டிமுலேட்டட் அப்சார்ப்ஷன், B21ங்கிறது ஸ்டிமுலேட்டட் எமிஷன். ஓகே. அந்த கோஎஃபிஷியன்ட்டை பார்த்து வச்சுக்கணும். ஓகே. இதுக்கு பேர் தான் ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி இதுவும் நம்ம பிக் கொஸ்டினில் வீடியோ போட்டிருக்கோம். ஓகேங்களா. ஸோ அடுத்தது லேசர் ஆக்ஷன் இஸ் மெயின்லி பேஸ்ட் ஆன் ஸ்டிமுலேட்டட் எமிஷன். Population inversion is necessary for B, laser action. At the proportionality, spontaneous emission is A21. Stimulated emission produces photons having same frequency and same wavelength and the same phase along with the coherence. Einstein theory provided the basis for lasers. Population inversion means upper energy states the population inverse exceeds lower energy state. அதாவது excited stateல more number of atoms இருக்கும். நியோடைமியம் எட்ரியம் அலுமினியம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், அதாவது NDYAGங்கிறது என்னென்னா நியோடைமியம் டோப்டு எட்ரியம் அலுமினியம் கார்னைட். NDYAG லேசர் இஸ் a சாலிட் ஸ்டேட் லேசர். ஆக்டிவ் அயரன் நியோடைமியம் எட்ரியம் அலுமினியம் லேசர் இஸ் நமக்கு நியோடைமியம். வேவ்லென்த் ஆஃப் நியோடைமியம் அலுமினியம் லேசர் இஸ் அப்ராக்சிமேட்லி 1064 நானோமீட்டர். இந்த வேவ்லென்த் ரேஞ்சின் வந்து எல்லா லேசரும் நீங்கள் படித்து வச்சுக்கணும். NDR லேசர், அடுத்தது நமக்கு CO2 லேசர், டை லேசர், இதோட வேவ்லென்த்து அவுட்புட் எவ்வளோ வருங்கிறது. அடுத்து NDYAGனா எட்ரியம் அலுமினியம் லேசர் காமன்லி ஆப்ரேட்ஸ் ஆஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 4 லெவல் லேசர். த பம்பிங் சோர்ஸ் ஆஃப் த நியோடைமியம் எட்ரியம் அலுமினியம் கார்னர் லேசர் இஸ் யூஸ்வலி ஃப்ளாஷ் லேம்ப். நியோடைமியம் எட்ரியம் லேசர்ஸ் ஆர் வைட்லி யூஸ்ட் இன் எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா மெட்டீரியல் ப்ராசஸிங், மெடிக்கல் சர்ஜரி அண்ட் வெல்டிங், ஆல் தி அபவ். த ஹோஸ்ட் மெட்டீரியல் ஃபார் நியோடைமியம் எட்ரியம் அலுமினியம் கார்னர் லேசர் இஸ் எட்ரியம் அலுமினியம் கார்னைட்.
neodymium yttrium aluminum garnet laser produces highly coherent light. NDYAG laser belongs to continuous wave and pulsed laser category. அடுத்து CO2 லேசர் பார்த்தீங்கன்னா இது ஒரு கேஸ் லேசர். The active medium of the CO2 லேசர் பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு gas mixture. The wavelength emitted by a CO2 laser is 10.6 micrometer. Nitrogen gas CO2 laser helps in energy transfer to CO2 molecules. இதை கேட்பாங்க. நைட்ரஜன் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஹீலியம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஹீலியம் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்னா டீபாப்புலேஷனுக்கு யூஸ் பண்ணுறோம். அடுத்த கொஸ்டின் அப்படியே இருக்கு பாருங்கள். ஹீலியம் gas in CO2 laser is mainly used for cooling and depopulation of the lower levels. CO2 laser has என்னன்னா நமக்கு high efficiency. The major application of CO2 laser is metal cutting and welding. Population mechanism in CO2 laser is electrical discharge pumping. CO2 laser output lies in the infrared region. CO2 laser is extensively used in all the above, the industry, medical, medical field, military application use பண்ணுவாங்க. ஓகே, அடுத்து dye lasers uses in organic dye solution as active medium. இது நான் ஃபுல் லென்த் வீடியோ போட்டிருக்கேன், வேணுங்கிறவங்க பாருங்கள். ஓகே, இதெல்லாம் கேட்கறதுக்கு சான்ஸ் இருக்குது. Dye lasers are known for tunable wavelength output. A commonly used dye in dye laserல எந்த dye laser ஒன்றுனா நமக்கு ரோடமைன் 6G. ஓகேங்களா, இது வந்து கண்டிப்பாக கேட்பாங்க. Dye lasers are generally pumped by another laser or flash lamp. An important application of dye laser is all the above: spectroscopy, medical diagnostics and scientific research. ஸோ தட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் யூனிட் ஃபோர்த் யூனிட் முடிச்சிட்டோம். ஓகேங்களா, ஸோ தட் அந்த போன வீடியோவில் 2 யூனிட்ஸ், இந்த வீடியோவில் 2 யூனிட்ஸ் வச்சு. ஓகேங்களா, ஸோ தட் இதில் ஒரு அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 60-70 கொஸ்டின்ஸ் இருக்குது. அதில் ஒரு 200 கொஸ்டின், அதில் ஒரு 150 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ தட் 2 யூனிட்டையும் பாருங்கள், கம்பல்சரி உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ தட் எக்ஸாம் எழுதுகிறவங்க நல்லா பண்ணுங்கள். 1 மார்க்குக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா ஒரு 1 மார்க்குங்கிறது எவ்வளோ முக்கியத்துவங்கிறது அரியர் வாங்கணும் ஃபெயிலான ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரியும். ஓகேங்களா, ஸோ தட் நீங்கள் 10க்கு ஒரு 9 மார்க்கு, அப்புறம் 3 மார்க் கொஸ்டினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 மார்க் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் அரௌண்ட் 30 மார்க்ஸ் வாங்கிடலாம். ரிமைனிங் இருக்கிற 10 மார்க் வந்து பிக் கொஸ்டினில் ஏதாவது ஒரு 2 யூனிட் நீங்கள் எழுதுனீங்கன்னா கூட போதும். ஓகேங்களா, ஸோ தட் பாஸ் பண்ணுறதுங்கிறது ஒரு ஈஸியான ஒர்க்கு தான், டாஸ்க். ஓகேங்களா, 50 மார்க்குங்கிறது அழகாக நம்ம வாங்கிடலாம். ஓகே, ஸோ ஆல் தி பெஸ்ட் எவ்ரி ஒன். தேங்க்யூ.